மின்வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டையே ஒழுக்கிய ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் தற்போது அந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் 17 ஹார்ட் டிஸ்க்கள் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில அதில் மொத்தம் 35 ஹார்ட் டிஸ்க்கள் மீண்டும் மீட்கப்பட்டது. அதை சம்பந்தமாக ஒப்பந்த ஊழியர் கோபிநாத் என்பவரை கைது செய்து பெங்களூர் வரை தனிப்படை போலீசார் அழைத்து சென்று அவரை விசாரணை மேற்கொண்ட நிலையில் அங்கு கடையில் விற்பனை செய்த நபரையும் அழைத்து வந்து இருவரையும் போலீசார் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் மத்திய சிறையில் அழைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது, அலுவலக ரீதியாக அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக டிஜிபி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனையடுத்து இந்த சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்க் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு நோடல் ஆபீசர் நியமிக்கப்பட்டவுடன் அவரிடம் ஒப்படைக்கப்படும். இன்ஸ்பெக்டர் ரேங்கிங் இருக்கக்கூடிய அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டு அவரிடம் இந்த ஆவணங்கள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டு தொடர்ந்து சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொள்வார்கள் எனவும், அதிகாரிகள் யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா, வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வழக்கில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் இன்றுதான் இந்த விசாரணையை தொடங்குவார்கள். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். மின்வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து